பிரச்சனை. எந்த காணவன் தண்ணி பாவிக்கிறவன் பாருக்கு போனவன் போன இடத்த ஒண்ட விட்ட தம்பியாரும் சேர்ந்து நின்று குடிச்சவன் 2 பேரும். அப்போ ஒண்ட விட்ட தம்பியாருக்கு அடிச்சா போது எந்த கணவன் ஒழிஞ்சு போயிட்டு ஏன் தம்பி அடிக்கிறீங்களான்னு கேட்ட இடத்த இவருக்கு மண்டை எல்லாம் அடிச்சு உடைச்சு போட்டுனான். உடைச்சு ஓடி வந்துட்டார். ஓடி அந்த இடத்த எந்த மகன் 2 பேர் அறிஞ்சு தகப்பனுக்கு அடிச்சவண்டு பாருக்கு போய் கல்லாலே இருந்தது உண்மைதான். இறிஞ்சதான் இறிஞ்சு போட்டு வந்துருந்தாங்க. அந்த அளவில் பிரச்சனை முடிஞ்சிருந்த நாங்கள் ஹாஸ்பிட்டலும் சேர்த்து அங்கத்தியால கொண்டு வந்து ஒருத்துக்கு அடுத்த நாள் கொண்டு போனான். கொண்டு போனான். அங்கே போக எங்களே என்று அடித்தவர் ஒரு ஆளே அரெஸ்ட் பண்ணி வச்சுருந்தவர் பார்த்திகள். அப்போ நாங்கள் போன இடத்துல அவரே விலங்கு போட்டு கோர்ட்டுக்கு கொண்டு வர வழியால் வச்சிருந்தாங்க. அப்போ நானும் கணவனும் கேட்டது என்ன 2 பேரோட சேர்மதி அடித்தது அவையும் 2 பேரையும் பிடிச்சி எங்கள் 20 எம்ஜிஆர் இடங்கள் இங்கே என்று கேட்டெடுத்த நீங்கள் அம்மா கோர்ட்டுக்கு வாங்க வேண்டியது எங்களை சொன்னவன். அப்போ நாங்கள் சொன்னது ஆதாரம் இல்லை எங்கள்கிட்ட, நாங்கள் என்னென்னு கோர்ட்டுக்கு வரோம், நீங்கள் உங்களை அறிஞ்ச வர சொன்ன ஓடுங்க என்று எங்களை திரட்டி விட்டாங்க. ஞாயிறு மாதிரி தான் திரட்டி விட்டாங்க. அப்போ நாங்கள் வந்துட்டோம். வந்து இங்கே வந்து நாங்கள் மணிக்கூடு போகிற தடிக்கு இங்கே வந்து இங்கே என்று கொண்டு போனாங்க. அதுக்கு சட்ட நடவடிக்கை எடுக்கிற நிலவே எடுக்கவில்லை என்று நாங்கள் அந்த அளவில் இருந்த நாங்கள். இதுக்கு எந்த மகன் வேலையால் வந்தவர் 4:30 வந்தவர் வேலையால் வர 5 பேர் சேர்ந்து அவர் எந்த பிள்ளையை பிடிச்சி கொண்டு போய் அடித்து பெருமைச்சாலை அடித்து தடியாலை அடித்து சேர்ந்து போலீஸுக்கு அடித்து போலீஸை வர சொல்லி போலீஸ் இதிலே ஏற்றி விட்டுட்டுங்க. மோட்டர் சைக்கிள் பைக்கிலே ஏற்றி விட்டுட்டுங்க. ஏற்றி அவர் 2 பேரும் அடித்தவர் 2 பேரும் 5 பேர் அடித்தவர் 3 பேர் போகல 2 பேர் அவியோட தொடர்ந்து போட்டு நம்ம மட்டுக்கோட்டை பெருட்டு எந்த மகன் எனக்கு போனது சொல்லி நானும் தகப்பனும் தமக்கையும் தான் போனாங்க. போக வாழை பாத்திக்க எந்த பிள்ளைய பிரேதம் மாதிரி கிடத்தி விட்டாங்க. மண்ணுக்கு வாழை பாத்திக்க கிடத்தி விட நான் போய் பெரியார கேட்டது இந்த என்ன செயல் செய்து போட்டு கொண்டு எந்த மகனை இப்படி போட்டு கிடக்கு நீங்கள் அவையும் 2 பேரும் நிற்கிறேன் அவையை பிடிச்சி உள்ளுக்கு போடுங்க ரெண்டு கேட்டெடுத்த சக்கிலிச்சு அடிச்சு போட்டு அழகு அடிச்சு உடைச்சு போட்டு உண்டைக்கு உள்ளுக்கு போடுவான். என்ன கேட்டு என்ன வெறுட்டி கலைச்சவன் கலைக்க நான் தான் அங்கே நின்று அன்புரஞ்சு கடிச்சு எந்த மகனை ஏற்றி விட்டது ஹாஸ்பிட்டல். அதுக்கு பிறகுதான் இந்த கலவரம் நடந்தது. ஞாயிற்றுக்கிழமை 20ஆம் தேதி எந்த மகன் 2 பேரும் எந்த மருமகனும் போன இடத்தான் ஒட்டுமொத்தமா எல்லா மக்களும் திரண்டு போனாங்க. மயங்கின உங்களோட போலீஸ் எல்லாம் தாங்கள்லாம் ஆம்புலன்ஸ் பிடிச்சி ஏற்றி விட்டோம். நாங்களாம் ஏற்றி விட்டோம். போலீஸ் பிடிக்க நான் ஆம்புலன்ஸு கடிச்சு நான் தான் எந்த மகனை அனுப்பி விட்டேன் ஹாஸ்பிட்டல். மற்றது போலீஸ் வந்து உங்களோட மகனை கொண்டு வரைக்குள்ள வந்து அடிச்சு கொண்டு வந்து போலீஸ் அடிக்கவில்லை எங்கதான் அடிச்சது போலீஸோட கொண்டுரைக்கு போலீஸோட கொண்டுரைக்கு அவன் அடிக்கிறாரு அடிச்சுட்டு தான் போலீஸில் ஏற்றி விட்டாரு. போலீஸை கூப்பிட்டு ஏற்றி விட்டாரு. அதுக்கு பிறகு என்ன நடந்தது கலவரம்? அதுக்கு பிறகு தானுங்க ஞாயிற்றுக்கிழமை கலவரம் நடந்தது. எந்த மகனும் 2 மகனும் 1 மருமகனும் போனாங்க. அதுக்கு பிறகு ஒட்டுமொத்தமா எல்லா மக்களும் 2 போனாங்க. எவ்வளோ தெரிந்த பிரச்சனை நடந்தது? பாராடிலாம் நடந்த விளைச்சல் நடக்கல மோட்டோவை கொளுத்துப்பட்டது அறிவாட்டு போனால் அதை விட எரிஞ்சு ஓட்டு போனேன். மோட்டோவை அவட உங்களோட ஏரியாவுக்கு வேண்டிய ஏரியாவுக்கு எந்த ஏரியா வாளோட வந்தேன். ஏசி உடுப்போட வந்தவன் வாளோட மாடு சவாரிக்கு போய் வந்து வாளுகளோட வந்து நின்றாங்க. அதுக்கு பிறகுதான் கல்லால் இருந்து கட்டி கொண்டு போய் அவைய கூட்டிட்டு அவன் பைக்கில் கொளுத்திட்டு.